நிகழ்ச்சியில நம்ம அன்றாட உணவுல முருங்கை பூக்கள், இந்த முருங்கை பூக்களை பொரியல் மாதிரி சமைத்தும் சாப்பிடலாம். இல்ல முருங்கைப்பூ கூட்டு, இல்ல முருங்கை பூவை நீங்க மதிய உணவுல ரசம் வைக்கும் போது முருங்கைப்பூ ரசம் வைக்கலாம். இப்படி முருங்கை பூக்கள் நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி நான் சொல்றேன். முருங்கை மரத்துல இருக்கக்கூடிய முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கை மரத்தோட பிசின், இல்ல முருங்கையோட அந்த வேர் இருக்கு இல்லையா, மரத்தோட வேர், பட்டை, இது எல்லாத்துலயும் எப்படி ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி முருங்கை பூக்கள்லயும் ஒரு சில நோய்கள் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை அதிக அளவுல இருக்கு. இந்த முருங்கை பூக்கள் நரம்பு தளர்ச்சி ஏற்படாம தடுக்கும், நரம்புகளை நல்லா வலுவடைய செய்யும். அதே மாதிரி மூளையோட செயல்திறனை அதிகமாக்கும், ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் முருங்கை பூ கூட்டு மாதிரி சமைத்து மதிய உணவுல அடிக்கடி சாப்பிட கொடுக்கும்போது படிக்கிறதெல்லாம் மறக்காம இருக்கும். ஞாபக திறனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை முருங்கை பூக்கள்ல அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி முருங்கை பூக்களை வைத்து முருங்கை பூ பால் தயார் பண்ணி குடிக்கும் போது குறிப்பா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்மை திறனை அதிகப்படுத்தும். இந்த